பசி என்னை வளர்த்தது, பசியை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். இந்த பூமியில் ஒரே ஒரு செயலை நான் செய்ய முடியும், ஒரு ஜீவராசியும் செய்ய முடியும். புரியுதுங்களா? உங்களுக்குள் பசி நீங்கள் வளர வையுங்கள், அனைத்தும் நீங்கள் காணலாம். பசி தடைபட்டு விட்டால் நீங்கள் தடைபட்டு விடுங்கள். ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய சப்ஜெக்ட். சரி, பசி எடுத்ததா? மகிழ்ச்சியாக சாப்பிட்டீங்களா? அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சுன்னு பத்திரமா பார்த்துக்குங்க. தாய் தந்தை துணையோடு, என் தாய் தந்தை துணையோட நிகழ்ச்சியை நான் துவங்குகின்றேன். பசி, உறக்க பசி. புரியுதுங்களா? உறங்காமல் மனிதர்கள் வாழ முடியாது. புரியுதுங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஐஸ் வார்டில் ஒரு 10 நாள் 20 நாள் கூட விழிப்பு நிலை, மூச்சின் இல்லாமல் உறங்கிக் கொண்டே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள். மருத்துவம் கொடுக்கிறார்கள், உறக்கத்தில் அப்படியே நினைவில்லாத இருக்கிறார்கள். அப்போது உறக்க நிலையில் இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்போது இப்போ 10 நாள் மூச்சின் இல்லாமல் உறங்கிக் கொண்டு மனிதனால் உயிர் வாழ முடிகிறது. இதே 10 நாள் நீங்கள் உறங்காமல் மூச்சு கொண்டு இருங்க பார்க்கலாம், உயிர் வாழ முடியுதா? முடியவே முடியாது. அப்போது விழிப்பு நிலையில் இந்த மனம் என்ன செய்கிறது, உறக்கத்தில் என்ன செய்கிறது, உலகத்தில் எந்த புக்கிலையும் இருக்காது என்று தான் நீங்கள் அறிவீர்கள். விழிப்பு நிலையில் இந்த மனம் என்பது இந்த புலன்களோட, மனிதருடைய புலன்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும். நோய்கள் வர செயலையும் செய்ய வைக்கும், நல்ல செயலையும் செய்யும், கெட்ட செயலையும் செய்யும். மனமும் அறிவும். அதனால்தான் அதை 2ஆம் நிலையில் வைக்கிற. முதல்ல நான் வைக்கலை. புரியுங்களா? அறிவுக்கும் மனதிற்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். பசிக்கும் உணர்வுக்கும் தான் முதல் நிலை. 2ஆம் நிலை அறிவும் மனமும். புரியுதுங்களா? அது புரிஞ்சுங்க. அப்போது உடலில் எந்த நோய் வந்தாலும் உங்களை உறங்க வைத்து எங்கே நோய் இருக்குது என்று மனம் என்பது பசிக்குள் ஒடுங்கும். அப்போது உறக்க பசியில் ஒடுங்க எங்கே நோய் இதுன்னு கண்டுபிடிச்சி இந்த பிரபஞ்சகத்தில் போய் இந்த பிரபஞ்சகத்தில் இருக்கிற உணவை கொண்டு வந்து உடலுக்குள் கொடுத்து அந்த நோய்களை குணப்படுத்தும். இதாங்க உறக்கம். உறக்கம்னா என்ன புரியுதுங்களா? அது ஒரு உணவு. அந்த உணவை கொடுத்து உங்கள் உடலை நலமோடு வாழ வைங்க. நன்றி, மகிழ்ச்சி.